சகோஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையோடு இணைவது உங்கள் ஆதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மழை இன்னும் இடைவிடாமல் பெய்து கொண்டே இருந்தது. சாலையின் நடுவில் நின்றிருந்த அர்ஜுனும் நிலாவும் சில நொடிகள் ஒருவரின் கண்களை ஒருவர் பார்த்து கொண்டே நின்றார்கள். அர்ஜுனின் கை இன்னும் அவளது இடுப்பை சுற்றியே இருந்தது. நிலாவின் இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. நிலா இதுவரை எந்த ஆணிடமும் இவ்வளவு நெருக்கமாக நின்றதில்லை. அதுவும் மழை, இரவு, அவனின் கண்கள் எல்லாமே அவளை வேறொரு உலகத்திற்கு இழுத்து சென்றது. அர்ஜுன் அவளது முகத்தை பார்த்து கொண்டே மெதுவாக சொன்னான், நிலா, உனக்கு இப்போ கூட பயமாக இருக்கு. உன்னோட கண்ணில் அது தெளிவாக தெரியுது. ஆனால் இந்த பயத்தோட கூட என்னை நம்புறதையும் நான் பார்க்குறேன். அதுதான் என்னை இன்னும் அதிகமாக பயன்படுத்துது. ஏன்னா இந்த உலகத்தில் என்னை முழுசாக நம்புகிறவங்க ரொம்ப கம்மி. நம்புகிறவங்களையும் நான் பாதுகாக்க முடியாமல் போன நேரங்கள் இருக்குது. அதனால தான் நான் யாரையும் என் வாழ்க்கையில் இருக்க விடவே மாட்டேன். நிலா அர்ஜுனின் கண்களையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். அப்படின்னா என்ன எதுக்காக அவங்க பக்கத்தில் வர விட்டீங்க? அந்த முதல் மலையில் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் நினச்சிருந்தா என்னை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் திரும்ப வந்தீங்க. நீங்கள் தான் என்னை தேடி பேசுனீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லா விஷயத்தையும் கேட்டால் நீங்கள் உங்களுக்கே எதிராக நடக்கிற மாதிரி இருக்குது என்று நிலா மெதுவாக சொன்னாள். அர்ஜுன் சிரித்தவாறே, அதுதான் பிரச்சனை. என் லைஃப்பில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். டீல் கண்ட்ரோல் பண்ண முடியும். எதிரிகளை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறேன். ஆனால் ஒன்று பார்த்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் என் மனசை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த வார்த்தையை கேட்டதும் நிலாவின் மூச்சு ஒரு நொடி நின்று துடித்தது. மழை துளிகள் அவளது கன்னத்தில் விழுந்தன. ஆனால் அது மழையா அல்லது அவளது வெட்கமா அவளுக்கே தெரியவில்லை. அர்ஜுன், நீங்கள் இப்போது பேசுகிறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அர்ஜுன் அவனது புருவத்தை சுருக்கியவாறே, என்ன சொல்கிற? ஏன்னா நான் உங்களை பார்த்து 3 நாள் தான் ஆகுது. ஆனால் இந்த 3 நாளில் நடந்தது சில பேருக்கு 3 வருஷம் பழகினாலும் நடக்காது. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கே புரியல. ஆனால் நீங்கள் ஹர்ட் ஆகிடுவீங்களோன்னு நினச்சா மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது என்று அவள் கூற அர்ஜுனின் பார்வை மெதுவாக மாறியது. அவன் அவளது நனைந்த முடியை காதோரமாக ஒதுக்கிவிட்டான். நிலா, என்னை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது. நான் நல்லவன் இல்லை. என் கையில் நிறைய தப்பு இருக்குது, நிறைய ரத்தம் இருக்குது, நிறைய எதிரிங்க இருக்காங்க. ஆனால் உங்கூட இருக்க மட்டும் நான் வேறு மாதிரி ஃபீல் பண்ணுறேன். உண்மையை சொல்லணுன்னா நான் ஒரு மனுஷன் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அர்ஜுனின் வார்த்தைகளை கேட்ட நிலாவின் கண்கள் கலங்கின. நீங்கள் எப்போவுமே உங்களை மட்டும் பனிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு மனிதன் தப்பே பண்ணாமல் வாழ முடியாது அர்ஜுன். ஆனால் அந்த தப்புக்குள்ளேயே நல்ல மனசு இருந்தால் அவன் முழுசாக கெட்டவன் ஆகிட மாட்டான். அர்ஜுன் சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. நிலாவின் கண்களையே பார்த்து கொண்டு நின்றான். அவன் வாழ்நாளில் பலர் அவனை பயந்து பார்த்திருக்கிறார்கள். பலர் மரியாதையோடு பேசினார்கள். ஆனால் இப்படி அவன் உடைந்த இடங்களை பார்த்து பேசினது நிலா மட்டும்தான். அர்ஜுன் மெதுவாக நிலாவின் நெற்றியில் விழுந்திருந்த மழை துளியை துடைத்து விட்டான். நீ இப்போ ரொம்ப டேஞ்சரஸாக தெரியுற நிலா என் கண்களுக்கு. இப்போவும் இதே டைலாகா? ஆமாம், ஏன்னா நான் இத்தனை வருஷமாக கட்டி வச்ச சுவர் எல்லாத்தையுமே நீ கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கிறடி. அது நல்ல விஷயம் தானே? இல்லை, என்னோட உலகத்தில் டேஞ்சரஸான விஷயம். அந்த நொடி அவர்களுக்கு தெரியாமல் சற்று தூரத்தில் ஒரு கார் நின்றிருந்தது. அதன் உள்ளே இருந்தவன் கேமராவை ஜூம் பண்ணி இவர்களை பார்த்து கொண்டிருந்தான். பாஸ், ஒரு கன்ஃபர்மேஷன். அர்ஜுன் அந்த பொண்ணு மேலே ரொம்ப அட்டாச் ஆகிறான். இப்போ அவளை யூஸ் பண்ணி அவனை பிரேக் பண்ண முடியும் என்று அந்த ஃபோனில் சொன்னான். மறுபுறம் இருந்த குரலில் ஒரு கொடூரமான சிரிப்பு அரும்பியது. அப்போது கேம் ஆரம்பிக்கலாம். அந்த குரல் மிக குளிர்ச்சியாக ஒலித்தது. இங்கே
இந்த ஆபத்து நெருங்கிக் கொண்டிருப்பது தெரியாமல் நிலாவும் அர்ஜுனும் காருக்குள் திரும்பி அமர்ந்தார்கள். கார் மெதுவாக நகர ஆரம்பித்தது. இந்த முறை நிலா அமைதியாக அவன் தோளில் சாய்ந்தாள். அவள் எதுவும் பேசவில்லை. ஆனால் அந்த சின்ன செயல் அர்ஜுனின் இதயத்தை முழுவதுமாக மாற்றிக்கொண்டிருந்தது. வெளியே மழை இன்னும் பெய்து கொண்டே இருந்தது. ஆனால் அவர்களுக்குள் காதல் மெதுவாக மலர ஆரம்பித்திருந்தது. அதே நேரத்தில் அந்த காதலை அழிக்க ஒரு நிழலும் அங்கே வந்து கொண்டிருந்தது. அந்த இரவு முடிந்த பிறகும் அர்ஜுனுக்கு தூக்கம் வரவில்லை. அவனுடைய பென்ட் ஹவுஸ் முழுவதும் அமைதியாகவே இருந்தது. வெளியே மழை ஜன்னல் வழியில் இருந்து மோதிக்கொண்டிருந்தது. ஆனால் அவன் மனதுக்குள் மட்டும் புயல் அடித்து கொண்டிருந்தது. பால்கனியில் நின்றபடி கையில் இருந்த காஃபி கப்பை பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களுக்கு முன்னால் திரும்ப திரும்ப வந்தது நிலாவின் முகம்தான். காரில் அவன் தோளில் சாய்ந்து இருந்த அந்த நொடி, அவள் சொன்ன அந்த வார்த்தைகள், அவள் கண்களில் இருந்த நம்பிக்கை, எல்லாமே அவன் மனதை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருந்தது. அடைச்ச என்று சிரித்தபடி தலையை ஆட்டினான். அர்ஜுன், நீ ரொம்ப தூரம் போயிட்டு இருக்க என்று தனக்குத்தானே முணுமுணுத்தான். அதே நேரத்தில் அவன் ஃபோன் ஒலித்தது. அதில் விக்ரம். அர்ஜுன் முகம் உடனே சீரியஸாக மாறியது. கோல் அட்டென்ட் பண்ணியவன் எதுவுமே பேசவில்லை. அமைதியாகவே இருந்தான். மறுபுறம் விக்ரமின் குரல் கேட்டது. மச்சி, அந்த மைக் பண்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணினேன். அது ரேண்டம் ஃபாலோ இல்லை, யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அர்ஜுனின் கண்கள் சுருங்கின. யாரு? இன்னும் கிளியர் இல்லைடா மச்சான். ஆனால் டார்கெட் நீ மட்டும் இல்லை, அந்த பொண்ணும் கூட தான். அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனின் முகத்தை இறுக்கமாக்கியது. என்னது, நிலாவா? ஆமாண்டா, அவளை பற்றி டீட்டெயில் கலெக்ட் பண்ணியிருக்கானுங்க. சிலனுடைய அமைதியின் பிறகு யாருன்னு கண்டுபிடி. எவ்வளோ கொஸ்டினாலும் பரவாயில்லை, ஆனால் நிலாவுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கூட வரக்கூடாது என்று குளிர்ந்த குரலில் சொன்னான் அர்ஜுன். அதே நேரம் நிலா வீட்டில் இருந்தாள். அவள் பெட்டில் படுத்திருந்தாலும் தூக்கம் வரவில்லை. தலையணையை கட்டிப்பிடித்தபடி காலிங்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவளோட ஃபேஸில் அவளுக்கே தெரியாமல் ஒரு கள்ளத்தனமான சிரிப்பு வரும்பியது. என்னடா இது என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். 3 நாட்கள் முன்னாடி வரை அர்ஜுனுக்கு அவள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர். ஆனால் இப்போது அவன் பேசாமல் இருந்தாலே எதையோ தொலைச்சி ஃபீல் ஆகுது. நிலாவுக்கு அர்ஜுனின் சிரிப்பு, அவனது கோட் நினைவுக்கு வந்தது. முக்கியமாக, உன்னை காயப்படுத்தி விட மாட்டேன் என்று அவன் சொன்ன அந்த வார்த்தை நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது. அவளது இதயம் தானாகவே வேகமாக துடித்தது. அதே நேரத்தில் அவளது ஃபோன் ஸ்க்ரீன் ஒளிர்ந்தது. அதில் அன்னோன் நம்பர். நிலா புருவம் உயர்த்தி பார்த்தாள். இந்த நேரத்தில் யாராய்க்கும்? அவள் ஃபோன் அட்டென்ட் பண்ணாள். ஹலோ. சில நொடிகள் அமைதியின் பிறகு ஒரு ஆணின் குரல் கேட்டது. கதையோட அடுத்த பக்கம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா கதைக்கு ஒரு லைக் போட்டு